நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றிய 10 வாக்கியங்கள் இங்கே. முகமது அரேபிய நகரமான மெக்காவில் கிபி 570ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் இளம் வயதிலேயே அனாதையாகி, பின்னர் அவரது தாத்தாவாலும் பின்னர் அவரது மாமாவாலும் வளர்க்கப்பட்டார். ஒரு இளைஞனாக அவர் ஒரு வணிகராக பணியாற்றினார், மேலும் அவரது நேர்மை மற்றும் நம்பகத்தன்மைக்காக பரவலாக அறியப்பட்டார். இதனால் அவருக்கு அல் அமீன் என்ற புனைப்பெயரை பெற்றார். கிபி 610இல் 40 வயதில் ஜிப்ரீல் என்ற தேவதை மூலம் அல்லாவிடமிருந்து கடவுளிடமிருந்து தனது முதல் தெய்வீக வெளிப்பாட்டை பெற்றார். இந்த வெளிப்பாடுகள் 23 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்தன, மேலும் அவை இஸ்லாத்தின் புனித நூலான புனித குரானில் தொகுக்கப்பட்டன. மெக்காவின் பல தெய்வ தலைவர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க எதிர்ப்பை எதிர்கொண்டு அவர் ஏகத்துவத்தை பிரசங்கிக்கத் தொடங்கினார். கிபி 622இல் துன்புறுத்தல் காரணமாக அவர் தனது சீடர்களுடன் ஹிஜ்ரா என்றழைக்கப்படும் மதீனா நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். மதீனாவில் அவர் முதல் முஸ்லிம் சமூகத்தை நிறுவி அதன் மத, சமூக மற்றும் அரசியல் தலைவராக பணியாற்றினார். அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு கருணை, தாராள மனப்பான்மை, பச்சாதாபம், உண்மைத்தன்மை மற்றும் அனைத்து மக்களுக்கும் நீதி போன்ற குணங்களை உள்ளடக்கியதாக கற்பித்தார். உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் அவரை கத்தம் நபியீன் என்று கருதுகின்றனர், மேலும் அவரது போதனைகள் மற்றும் நடைமுறைகளை வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக பின்பற்றுகிறார்கள்.